அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்ட் 4 வீடியோ பார்த்துட்ருக்கோம். டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சாமர்ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல். அது சிம்பிளாக வந்து போர் சாமர்ஃபீல்டு அட்டாமிக் மாடல்னு சொல்லலாம். போர் அட்டாமிக் தியரியில் ஆட்டமில் சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதையே இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு. எதுக்குன்னா எக்ஸ்பிளைன் டு ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா லைன். ஹைட்ரஜனுடைய ஸ்பெக்ட்ரா லைனுடைய ஃபைன் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு சாமர்ஃபீல்டு வந்து போர் அட்டாமிக் தியரியை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு வருஷம் 1915. ஸோ இதனுடைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம எதை பார்க்குறோம், கீ கான்செப்ட்டு. இதில் கீ கான்செப்ட் என்னென்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் தான் சொல்கிறோம். ஆர்பிட்ஸாக நம்ம வந்து சர்க்குலர் ஆர்பிட் நம்ம போரில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இவர் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா எலிப்டிக்கல் நீள்வட்ட பாதையிலான ஒரு ஆர்பிட்லேயும் எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பார்க்கலாம். இப்போது எலக்ட்ரான் மூவ் நாட் ஒன்லி இன் சர்க்குலர் ஆர்பிட். போரில் வந்து சர்க்குலர் ஆர்பிட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், பட் ஆல்சோ இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். எலக்ட்ரான் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்லேயும் ரிவால்வ் ஆகிட்டுருக்கும், அவரோட நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா த நியூக்ளியஸ் லை அட் ஒன் ஃபோக்கஸ் ஆஃப் த எலிப்ஸ். இந்த எலிப்ஸில் ஒரு ஃபோக்கஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட் இஸ் ஏ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் எலிப்ஸ். இந்த எலிப்ஸ்னோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் வந்து எதுன்னு சொல்கிறாரு இவர், சர்க்குலர் ஆர்பிட்ஸ்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். சர்க்குலர் ஆர்பிட் ஒன்லி ஆங்குலர் கோஆர்டினேட்ஸ், அதாவது பைன்னு சொல்கிறோம், ஆங்குலர் கோஆர்டினேட்ஸு சேஞ்சஸ், ரேடியஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். இது நம்மளுக்கு தெரியும். இது ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ஸு, இது நியூக்ளியஸ் இல்லையா. இதில் ரேடியஸ் ஆர், இந்த ஆர் வந்து சேஞ்சஸ் ஆகாது. பட் இந்த ஆக்சஸ்க்கு இந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு வச்சுக்கோன்னா அந்த டீட்டா மட்டும் நான் சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா. அப்போது சர்க்குலர் ஆர்பிட்ஸில் ஆங்குலர் கோஆர்டினேட்ஸ் பை மட்டும் சேஞ்சஸ் ஆகும், ரேடியஸ் வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது நம்ம அடுத்தது எதை பார்க்குறோம், எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் பார்க்குறோம். எலிப்டிக்கல் ஆர்பிட்னால் போத் ரேடியஸ், இது ஆக்சஸ் மேஜர் ஆக்சஸ்ன்னு சொல்கிறாங்க, இங்கே நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் இங்கே ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸுமே சேஞ்சஸ் ஆகும், அதுமாதிரி இந்த ஆங்கிளுமே சேஞ்சஸ் ஆகும், இது பைன்னு சொல்கிறோம். ஸோ 2 கோஆர்டினேட்ஸுமே சேஞ்சஸ் ஆகும். இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் போத் ரேடியல் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஆங்குலர் கோஆர்டினேட்ஸ் பை சேஞ்சஸ், ரெண்டுமே சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், சாமர்ஃபீல்டு எலக்ட்ரான் மோஷன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் மூமெண்ட்டில் இருக்குது, அந்த கான்செப்டை சம்மரைஸ் பண்ணி சொல்கிறோம். இப்போது எலிப்டிக்கல் ஆர்பிட் கோஆர்டினேட்ஸ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் எலக்ட்ரான் பொசிஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் பை 2 சேஞ்சிங் கோஆர்டினேட்ஸ். இங்கே 2 கோஆர்டினேட்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. ஒன்று ரேடியல் கோஆர்டினேட்ஸ் ஆறுன்றது எதை சொல்லணும்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ். இது நியூக்ளியஸ்ன்னு சொன்னோம்னா இங்கேருந்து இருக்கிற எலக்ட்ரானுடைய இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர்ன்னு சொல்கிறோம், ஆர், சரிங்களா. நெக்ஸ்ட்டு அசிமுத்தல் ஆங்கிள். அசிமுத்தல் ஆங்கிள்னா இந்த மேஜர் ஆக்சிஸ் ஏன்னு வச்சுக்கிறோம் இதை, சரிங்களா. மேஜர் ஆக்சிஸ் ஏ, இந்த ஏவுக்கும் இந்த வெக்டார் ரேடியஸ் வெக்டார்னு சொல்கிறாங்க. இதை ஆர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரேடியஸ் வெக்டார், இதுக்குள்ளே இந்த ஆங்கிள் வந்து பை. ஸோ இது ஆங்குலர் azimuthal changes, angle between radius vector and major axis of the ellipse. Next நம்ம பார்க்க போகிறது electron velocity component. Instantaneous velocity v of the electron can be resolved into 2 component. Instantaneous velocity ன்றது நம்ம tangential velocity கூட சொல்லலாம். tangential velocity v. ஸோ இதை பார்க்குறேன். இப்போது இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். இந்த லைன் வந்து மேஜர் ஆக்சஸ் ஏன்னு வச்சுக்கிறோம். இந்த லைனில் தான் வந்து நியூக்ளியஸ் இசட் இருக்குது, நியூக்ளியஸு. ஸோ இதில் எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னா இந்த ரேடியஸ் இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஆர்ன்னு சொல்லுவோம், ரேடியல் வெக்டார் ஆர், சரிங்களா. இது கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி வந்து ரேடியல் வெலாசிட்டி. சிமிலராக இந்த டேஞ்சென்டியல் வெலாசிட்டின்றது இதுதான் டேஞ்சென்டியல் வெலாசிட்டி v.
இந்த காம்பவுண்ட் 2 காம்பவுண்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது ரெண்டாவது காம்பவுண்ட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி, இது டீன்னு வச்சுக்கிறோம். ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி டி. அப்போ இங்கே டான்ஜென்டல் வெலாசிட்டின்றது 2 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் வெலாசிட்டி ஆர், செகண்ட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி வி பை. சரிங்களா? ஸோ இதில் வந்து மைனர் ஆக்சஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த மைனர் ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னு சொல்கிறோம். இது வந்து பி. ஏன்றது மேஜர் ஆக்சஸ்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனர் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 2 வெலாசிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரேடியல் வெலாசிட்டி, நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது இந்த வெலாசிட்டி கரஸ்பாண்டிங்கான மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் மொமெண்டம் அண்டு ஆங்குலர் ஆர் அசிமுத்தல் மொமெண்டம்னு சொல்கிறோம். இது வந்து பிஆர், இது வந்து பி பை. ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னதுன்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்குறோம். குவான்டைசேஷன் ஆஃப் மொமெண்டம், சாமர்ஃபீல்ட் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் மொமெண்டம், சாமர்ஃபீல்ட் அசம்ப்ஷன்ஸ் பார்க்குறோம். சாமர்ஃபீல்டு அசம்டு போத் மொமெண்டம் ஆர் குவான்டைஸ்டு. நம்ம போர் அட்டாமிக் தியரியில் ஆங்குலர் மொமெண்டம் எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2πன்னு படிச்சிருக்கோம். இது வந்து குவாண்டம் கண்டிஷன் சொல்லியிருக்கோம். இதை தான் இவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா ரேடியல் மொமெண்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பிஆர் ஈக்குவல் டு என்ஆர் ஹச் பை 2π. நெக்ஸ்ட்டு அசிமுத்தல் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா பிபை ஈக்குவல் டு என்பை ஹச் பை 2πன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இங்கே என்ஆர்ன்றது ரேடியல் குவாண்டம் நம்பரு, என்பைன்றது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். நியூவாக ஒரு குவாண்டம் நம்பரை சாமர்ஃபீல்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதான் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பரு. இதுதான் வந்து அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண குவாண்டம் நம்பர் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் பிரின்சிபால் குவாண்டம் நம்பர் என் வித் ரேடியல் குவாண்டம் நம்பர் ஆர் அண்டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பை. இதுக்கான ரிலேஷன்ஷிப்பு இங்கே இருக்குது பாருங்கள். n ஈக்குவல் டு என்ஆர் ப்ளஸ் என்பை. அது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n ஈக்குவல் டு ரேடியல் குவாண்டம் நம்பர் என்ஆர் ப்ளஸ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் என்பை. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n இஸ் சம் ஆஃப் த ரேடியல் அண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி ஆஃப் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸோடைய ஜாமெட்ரியை நம்ம திரும்ப ரீகால் பண்ணுறோம். இங்கே நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ் வந்து ஏ மேஜர் ஆக்சஸ்ஸு, இந்த ஆக்சஸ் வந்து பி. சரிங்களா? இப்போ ஷேப் ஆஃப் த எலிப்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த குவாண்டம் நம்பர். இந்த குவாண்டம் நம்பரு n பிரின்சிபால் குவாண்டம் நம்பரு, என்ஆர் ரேடியல் குவாண்டம் நம்பர், என்பை வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இதோட நம்ம இங்கே ரிலேட்டட் பண்ணி சொல்கிறோம். இப்போ என்பை ஈக்குவல் டு லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சஸ் ஏ பை லென்த் ஆஃப் மைனர் ஆக்சஸ் பி. ஸோ இது வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னா என்ஆர் ப்ளஸ் என்பை டிவைடட் பை என்பை ஈக்குவல் டு ஏ பை பின்னு எழுதலாம். ஏ பை பி. ஏன்றது மேஜர் ஆக்சிஸு, லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், பின்றது லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். ஸோ அப்போது இந்த ஆர்பிட்டோட ஷேப் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த குவாண்டம் நம்பர்ஸை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா allowed and forbidden cases. When n pi equal to 0, இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், n r plus n pi by n pi equal to a by p. np equal to 0னா p வேல்யூ 0வாக இருக்குது. அது மைனர் ஆக்சிஸ் 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போது இதுதான் மைனர் ஆக்சிஸ் இல்லைங்களா. இந்த வேல்யூ 0னா என்ன மீனிங்னா எலக்ட்ரானோட மூமெண்ட் வந்து ஒரு லீனியராக இருக்குது. இது 0வாக இருக்குது. பி வந்து 0னா இந்த மூமெண்ட்டு லீனியராக இருக்குது. ஸோ அப்போது எலக்ட்ரானுடைய பாத் வந்து பாஸ் த்ரூ ஏ நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வழியாக வந்து தான் எலக்ட்ரான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபிசிக்கலி இம்பாசிபிள் இது. சரிங்களா? So orbit becomes straight line through a nucleus. Physically impossible.
ஸோ n பை cannot be 0. n பைன்றது ஜீரோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா when n பை greater than n, அதுக்கு என்ன மீனிங்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு என்ன பொருள்? இப்போ b greater than a, மைனர் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸோட அதிகமாக இருக்குது. லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் கிரேட்டர் தென் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். ஸோ இதுவும் வந்து ஜாமெட்ரிக்கலி இம்பாசிபிள். ஸோ அப்போது n பை நாட் கிரேட்டர் தென் n பைன்றது என்னை விட கிரேட்டராக இருக்காது. ஸோ இப்போ n பைன்றது என்னை விட லெஸ் தென்னாக இருக்கும், அது n-க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அலோடர் வேல்யூ n பைனோட அலோடர் வேல்யூ இவர் என்ன சொல்கிறாருன்னா 1 2 3 to n வரைக்கும் இருக்கும். n வேல்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. n values from 1. So next special case of asymptotal quantum number. Asymptotal quantum number n பையில் n pi equal to n அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என்ன மீனிங்னா மேஜர் ஆக்சிஸும் மைனர் ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு சர்க்கிள்னு சொல்கிறோம். இது மேஜர் ஆக்சிஸ், இது மைனர் ஆக்சிஸ்னால் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து ஆர்பிட் பிகம் ஏ சர்க்கிள். The circular orbit is special case of elliptical orbit. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சர்க்குலர் ஆர்பிட்ன்றது எலிப்டிக்கல் ஆர்பிட்டோடைய ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரேடியல் குவாண்டம் நம்பர் nr ஈக்குவல் டு 0, nr ப்ளஸ் n பை ஈக்குவல் டு nன்னு சொல்கிறோம். ஸோ n பை n ஈக்குவலாக இருந்தால் அப்போ இந்த வேல்யூ வந்து 0வாக இருக்குன்னு மீனிங் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா n பை லெஸ் தென் n விட n பை வந்து கம்மியாக இருக்குது. அப்போது வந்து a கிரேட்டராக இருக்கும், b கம்மியாக இருக்குது. ஸோ ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருக்கும். ஆர்பிட் ரிமைன் எலிப்டிக்கல். சரி, ரேடியல் குவாண்டம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா nr ஈக்குவல் டு n மைனஸ் n பை. இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது n வேல்யூ 4னு வச்சுக்கிறோம். அப்போ n ஈக்குவல் டு nr ப்ளஸ் n பை. சரிங்களா? அப்போது n ஈக்குவல் டு 4னா n பையோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ nr வந்து என்னவாக இருக்கும்? 3ஆக இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஆட் பண்ணால் வந்து n-க்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட். ஸோ நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 4னா n பை 2 இருக்கும்போது nr 2ஆக இருக்குது. இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு 4 கிடைக்கணும். அப்போ இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட். அடுத்து n ஈக்குவல் டு 4, n பை ஈக்குவல் டு 3, அப்போ nr ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 4, n பை ஈக்குவல் டு 4, அப்போ nr ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கேஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட். ஸோ n பையும் n-ம் ஈக்குவலாக இருக்குது. n ஈக்குவல் டு n பை ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இது நம்ம சர்க்குலர் ஆர்பிட்னு சொல்கிறோம். சரி, எப்படி சொல்லலாம்னா இது வந்து ஒரு நியூக்ளியஸ்ஸு, இது சர்க்குலர் ஆர்பிட். சரிங்களா? அப்போ இது எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? 4 மென்ஷன் பண்ணுறோம். இந்த 4ன்றது எதுனா n. சரிங்களா? இது வந்து 4 ஆர்பிட். இது சர்க்குலர் ஆர்பிட் வந்து 4. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட். இது வந்து 4 3. சரிங்களா? அடுத்த ஆர்பிட் நான் போடுறேன் பாருங்கள். இது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டு. இதனோட வேல்யூ வந்து 4 2. நெக்ஸ்ட்டு ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட். இது வந்து 4 1. சரிங்களா? அப்போ 4 4ன்றது சர்க்குலர் ஆர்பிட்டு, 4 3 4 2 4 1 இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எனர்ஜியை பற்றி பேசலாம். என்னென்னா போர் அட்டாமிக் தியரியில் En வேல்யூ எப்படி எழுதியிருப்போன்னா -2 பை ஸ்கொயர் me/4 n ஸ்கொயர் h ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஸோ எனர்ஜியோட வேல்யூ என்ற பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே சாமர்ஃபீல்டு என்ன சொல்லியிருக்காருன்னா
இந்த ENன்றது வந்து நாட் ஓன்லி டிபெண்ட் ஆன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரு, இட் ஆல்சோ டிபெண்ட் ஆன் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னு சொல்லிட்டு இதை 2π² me⁴/n π + nr² h² அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த க்ளோஸ்டு லைன்ஸ் ஸ்பெக்ட்ரமில் வந்து க்ளோஸ்டு லைன்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே எனர்ஜி வந்து 2 குவாண்டம் நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி லெவலில் இது E1. ஸோ E2லேருந்து E1க்கு வந்தால் ஒரு சிங்கிள் லைன் தான் அப்பியர் ஆகணும். பட் வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸ் இருக்கிற லைன்ஸ் நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகுது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லெவல் வந்து 2 எனர்ஜி லெவலாக இல்லாமல் இந்த எனர்ஜியில் வந்து ஃபர்தராக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது சப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. இந்த மெயின் எனர்ஜி லெவல் Nல வந்து ஃபர்தராக சப் எனர்ஜி லெவலான nπ அண்டு nr இருக்குன்றத சாமர்ஃபீல்ட் சொல்லியிருக்காரு. அதை வீக்னஸ் ஆஃப் சாமர்ஃபீல்ட் அட்டாமிக் மாடல் அடுத்து பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேவ் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது? வேவ் மெக்கானிக்கல் மாடல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ வந்து 0, 1, 2, 3. ஸோ இது வந்து n-1 வரைக்கும் இருக்குது. இதுதான் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னு சொல்லிட்டு இதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து நாம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ nπன்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4லேருந்து n வரைக்கும் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு சொல்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்என் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் போர் சாமர்ஃபீல்டு வந்து nπன்னு இருக்குது. ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n கூட இது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணி சொன்னோம்னா L = nπ - 1ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த nπ 1 இருந்தால் அது 1 கழிச்சோம்னா நமக்கு வந்து இந்த 0 கிடைக்குது இல்லையா? அப்போ L = nπ - 1ன்னு சொல்கிறோம். nπ = L + 1ன்னு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம அந்த ஜாமெட்ரிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு வரோம். எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட ஜாமெட்ரிக்கல் ரிலேஷன்ஷிப் n/nπ = a/p நம்ம பார்த்துருக்கோம். இந்த nπக்கு பதிலாக எதை போடலாம்னா n/L + 1 = a/pன்னு போடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அவனோட ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அவனுடைய ட்ராபேக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமர்ஃபீல்டு தேரி வந்து cannot give the correct number of line absorbed in a fine structure. ஒரு ஃபைன் ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக எத்தனை லைன் வரும்னு சொல்கிறத இதெல்லாம் என்ன பண்ண முடியலன்னா கண்டுபிடிக்க முடியல இந்த தேரியை வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் ஃபைன் லைன்ஸையும் இது வந்து எந்த இன்ஃபர்மேஷன் இது கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமர்ஃபீல்டு தேரி வந்து அன்சர்டி பிரின்சிபலுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அங்கே வந்து பொசிஷன் அண்டு மூமெண்டம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பட் இங்கே வந்து அந்த பொசிஷன் மூமெண்ட்டையும் வந்து எக்ஸ்ட்ராக்டாக கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு.